வணக்கம் தோழர்களே. அரசியல் அல்ல, அனைத்தும் அறிவியலே உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய நம்முடைய உரை வீச்சின் நாயகர் மதிப்பிற்குரிய கிறிஸ்டோபர் வைலி. கிறிஸ்டோபர் வைலி வேறு யாரும் அல்ல, உலகிலேயே இப்போது அல்காரிதம் வழியே ஆட்சிக்கு வர முடியும் என்பதற்கான முதல் வழியை உருவாக்கி கொடுத்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா நிறுவனத்திலேயே உள்ளே வேலை பார்த்து இப்படியெல்லாம் நடக்கிறது என்கிற விசில் ப்ளோயராக இருந்தவர் தான் அவர். அவர் இப்போது கன்சல்டன்ட் டேட்டா அனலிஸ்டாக இருக்கிறார். டிஜிட்டல் எத்திக்ஸ் பற்றி அவருக்கென்று ஒரு கோட்பாட்டை உருவாக்கி வழங்கியிருக்கிறார். இப்போது நாம் அந்த வாசகத்திற்குள் நுழைவோம். The social media platforms act on data harvesting. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. Social media platforms act on data harvesting and psychological warfare to manipulate democratic process என்று அவர் சொல்கிறார். ஒரு ஜனநாயகத்தில் நடைமுறையை தங்களுக்கு ஏற்றார் போல போலித்தனமாக மாற்றுவதற்கு இவர்கள் மேற்கொள்கின்ற டேட்டா ஹார்வெஸ்டிங் ஒரு உளவியல் யுத்தத்தை உருவாக்குகிறது என்று சொல்லுகின்றார். அவர் எழுதியிருக்கிற புத்தகம் மைண்ட் ஃபக் என்கிற தலைப்பில் இன்சைட் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா த பிளாட் டு பிரேக் த வேர்ல்ட் என்கிற புத்தகம். இந்த புத்தகம் மிக அவசியம், நாம் வாசிக்க வேண்டிய புத்தகமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா என்கிற நிறுவனம் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த நிறுவனம் ஆரம்பத்தில் செய்தது என்ன, ஒரு சில முக்கியமான சந்தை பொருள்களை விற்பதற்கு சந்தைகளை தயார் செய்கின்ற போலி சந்தைகளை உற்பத்தி செய்து தயார் செய்கிற ஒரு நிறுவனமாக இது தொடங்கப்பட்டு, ஆனால் ஒரு அரசியல் போர் நிறுவனமாக இது எப்படி மாற்றப்பட்டது என்பதை முதலிலே சில அத்தியாயங்கள் பேசுகின்றன. அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை குறித்து பிறகு அழகாக ஒவ்வொன்றாக எடுத்து விளக்குகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய முதல் வெற்றியை அவர்கள் எப்படி சாதித்தார்கள்? நைஜீரியா போன்ற ஒரு நாட்டில் சிறு நாட்டிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக வேலை செய்வதற்கு முன்னால் இந்தியாவிலே எப்படி அது பரிசோதிக்கப்பட்டது என்பதில் இருந்து கதை தொடங்குகிறது. 8 நாடுகளில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பிலே இருப்பவர்களை நாங்கள் மாற்றி காட்டியிருக்கிறோம் என்று அது பேசுகிறது. ஆனால் எப்படி குறுக்கு வழியிலே அதை செயல்படுத்தினார்கள் என்பது குறித்து விரிவாக நமக்காக கிறிஸ்டோபர் வைலி பேசுகிறார். கிறிஸ்டோபர் வைலி ஏற்கனவே நான் சொன்னது போல டிஜிட்டல் எத்திக்ஸ் என்கின்ற தன் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த புத்தகத்தில் பல வகையில் இந்த நிலைப்பாட்டை கேள்விக்குட்படுத்துகிறார். முதலில் அவர்கள் பிரிட்டிஷ் ரெஃபரண்டம் என்கின்ற ஒன்றை குறித்து பொதுமக்களினுடைய மூளை சலவைக்காகத்தான் வேலை செய்கிறார்கள். பிரிட்டிஷ் ரெஃபரண்டம் அனைவரும் ஆதரிக்கும் ஒன்றாக அந்த மனதிலே புகுத்தப்பட வேண்டும் என்று இங்கிலாந்து அரசாங்கத்தால் பணிக்கப்படுகிறார்கள். அப்படி தொடங்கிய ஒன்றை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கும் கற்றுக்கொள்வதற்கென்று ஒரு படிநிலை இருந்தது. அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலில் எக்ஸ்ப்ளாய்டட் ஃபேஸ்புக் டேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் எப்படி ஒருவரிடமிருந்து பிடுங்கிக் கொள்வது? நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், இன்றைக்கு டேட்டா தான் சொத்து, நிலம் சொத்து அல்ல. இன்ஃபர்மேஷன் யுகத்தில் டேட்டா தான் சொத்து என்று பலமுறை நான் பேசியிருக்கிறேன். இந்த டேட்டா என்கிற சொத்தை முதலில் அபகரிக்கிறார்கள். சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைல்ஸை உருவாக்குகிறார்கள். உளவியல் ரீதியில் எல்லா ப்ரொஃபைல்ஸையும் வைத்துக்கொண்டு அதை இனம் பிரிக்கிறார்கள். அப்படி இனம் பிரிக்கின்ற பொழுது உங்களை சாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் உங்கள் எண்ணங்கள் அடிப்படையிலும் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது என்கிற அடிப்படையிலும் நீங்கள் பயன்படுத்துகிற பிராண்ட் அடிப்படையிலும் இப்படி பல அடிப்படைகளில் அவர்கள் பிரிக்கிறார்கள். பிறகு அவர்கள் செய்ததுதான் முக்கிய படிநிலை. அதற்கு பெயர் மைக்ரோ டார்கெட்டிங். இந்த மைக்ரோ டார்கெட்டிங் முறையில் தாங்கள் வெப்பனாக வைத்திருக்கும் இன்ஃபர்மேஷனை, தகவலை திரட்டி இப்படிப்பட்ட தகவல்களைத்தான் இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்படுகிறது. குழுக்களாக அவர்கள் பிரிந்து கொள்கிறார்கள்.
எத்தனை வகையான டேட்டா இருக்கோ அத்தனை குழுக்களை அமைக்கிறார்கள். இவர்கள் கொடுக்கின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை அந்தந்த குழுவுக்கு ஏற்ற மொழியிலே செயல்படுத்துவதை கட்டாயப்படுத்துகிறார்கள். இந்த படிநிலைக்கு பேர் தான் வெப்பனைசிங் டிஸ்இன்ஃபர்மேஷன். இந்த படிநிலையை அவர்கள் அடுத்ததாக கையில் எடுக்கிறார்கள். இதைத்தான் படிப்படியாக இந்தியாவில் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி டிஸ்இன்ஃபர்மேஷனை ஒரு வெப்பனாக எடுத்துக்கொண்டு அதை மக்களிடம் எடுத்து சென்ற பிறகு ஓஷன் மாடல் என்கிற ஒரு டெக்னிக்கை இவர் அறிமுகம் செய்கிறார். சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங் என்கின்ற ஒரு விஷயத்தை அறிமுகம் செய்கிறார். ஒவ்வொரு வாக்காளரையும் அவர் டார்கெட் என்று பெயர் கொண்டு அழைக்கிறார். அவர்கள் வாக்காளர்களோ மனிதர்களோ அல்ல, அவர்கள் அனைவருமே டார்கெட்ஸ். இந்த டார்கெட்ஸ் என்ன செய்கிறது? அவர்களை ஃபாலோ செய்கிறது. இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் எப்படி எதிர்வினை செய்கிறார்கள் என்பதை ஃபாலோ செய்து, டிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் தான் டார்கெட்னு வச்சுக்கோங்க, அது உங்கள்கிட்ட அடையுது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது. அது என்னன்னா, இந்த டிஸ்இன்ஃபர்மேஷனை லைக் போடுதல், ஆராதித்தல், ஆமோதித்தல். 1,00,000 பேரை விட்டு போட வைக்கிறாங்க. ஒருத்தரே ஒரு பலவிதமான போலி ஐடிக்குள்ளே போய் ஒரு 20,000 லைக்ஸ் போடுவாராம். இதெல்லாம் பார்த்த ஒருத்தர், அப்பா இத்தனை மில்லியன் லைக்காக வந்திருக்கு, என்னது இது அப்படின்னு படிக்கிறாரு. அது அவர் மனதுக்குள்ள செல்லும் பொழுதே இத்தனை லாக்ஸினுடைய அங்கீகாரத்தோடு செல்லும் உண்மையாக மாறுகிறது. த டிஸ்இன்ஃபர்மேஷன் வெப்பன் பிகம்ஸ் தி மாடர்ன் இன்ஃபர்மேஷன் ட்ரூத். இதுதான் முக்கியமானது. இந்த இடத்துல முக்கிய இன்னொரு வார்த்தையை முன்வைக்கிறார். என்னன்னா, சேம் மைண்ட் கிளஸ்டர். சேம் மைண்ட் கிளஸ்டரை இது உருவாக்க வேண்டும். இந்த சேம் மைண்ட் கிளஸ்டர் உருவாக்கப்பட்ட பிறகு ஓட்டர் ஆக்டிவேஷன் நெட்வொர்க் என்கிற VAN என்கிற ஒரு படிநிலைக்கு அவர்கள் இதை உயர்த்துகிறார்கள். இந்த படிநிலையில்தான் தி சைக்கோகிராஃபிக் ப்ரொலிஃபரையிங் என்கிற ஓஷன் மாடலை மனிப்புலேட்டிங் ஓட்டர் எமோஷன் மாடலாக மாற்றுகிறார்கள். த்ரூ ஃபியர் அண்ட் ஆங்கர். இந்த பர்டிகுலர் பிராண்டு தலைவர் வராமல் போயிட்டார்னா என்னெல்லாம் நடக்கும், இதெல்லாம் உங்களையும் சேர்த்து பாதிக்க அளவுக்கு பெரிய டிஸ்இன்ஃபர்மேஷன் வெப்பனைசேஷனை விதைக்கிறாங்க. இவர் வராமல் போயிட்டார்னா பயங்கரமாக இருக்கும், இதெல்லாம் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு அடுத்த ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் வெப்பனைசேஷன் விதைக்கிறாங்க. இவர் வந்துட்டார்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொர்க்கபுரிய பூரை அதுவும் டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் விதைக்கிறாங்க. அப்போது எப்படியெல்லாம் ஈர்க்கப்படுவார், யார் ஈர்க்கப்படுவார், எதை வைத்து அவரை ஈர்ப்பது என்பதையெல்லாம் மைக்ரோ லெவலுக்கு போய், அதுதான் மைக்ரோ டார்கெட்டிங் சொல்கிறோம். அதன் அடிப்படையில் மெல்ல மெல்ல அதற்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு மனித உணர்வு சலவையில் இறங்குகிறார்கள். அதற்கேற்ற தனி செட் வீடியோஸ் உருவாக்கணும். இப்போ இடது எண்ணங்கள் கொண்ட ஒரு கான்செப்ட் குரூப்பை வலது எண்ணம் கொண்ட அச்சுறுத்தல் மூலியமாகவே எப்படி உருவாக்க முடியும் என்கிற ஒரு சினிமா செட்டை வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பயத்தை ஏற்படுத்துவதற்கான அமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு ரீல் செட்டை வச்சுக்கிறாங்க. இதை வைத்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு பிம்ப அரசியலை கட்டமைக்கும் 18 படிநிலைகள் என்கின்ற அடுத்த அத்தியாயத்துக்குள்ள நம்ம நுழையிறோம். பிம்ப அரசியலை கட்டமைக்கும் 18 படிநிலைகள் என்கிற அந்த அத்தியாயத்தில் மிக அழகாக அவரே விரும்பலனா கூட அவர் பெரிய பிம்பமாக ஆயிடுவார். நான் இப்படிலாம் இல்லைங்கன்னு அதுக்கப்புறம் அவர் சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கான பிம்ப வளர்ச்சி என்பதை ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவில் போலியாக உருவாக்குகின்ற ஒரு மைக்ரோ டார்கெட்டிங் செய்யும் ஒரு அமைப்பாக எப்படி நம்முடைய கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா உருவானது என்பதை விளக்குகின்ற இந்த புத்தகம் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய மக்கள் போராட்ட சிந்தனையாளர்கள் அனைவரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் நுழைவோம். இன்றைய அற்புதமாக செயலாற்றி இந்தியாவின் பெயரை உலகளவிற்கு உயர்த்திய மாபெரும் விஞ்ஞானிதான் மகேந்திர பால் என்கிற மாமனிதர். இந்த மகேந்திர பால் எனும் மாமனிதர் இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று உத்தரப்பிரதேசத்திலே இப்போது இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான
அமைப்பை உருவாக்கியவர். ஃபாதர் ஆஃப் இந்தியன் வெட்டினரி மைக்காலஜி என்று இவரை அழைக்கிறார்கள். வெறும் கால்நடை மருத்துவவியல் கால்நடை வளர்ப்பியலாக மாற்றப்பட்டது இவரால் தான். ஒட்டுண்ணி தாவரம் போல கலப்பினங்கள் பலவற்றை உருவாக்கி இந்தியாவில் கால்நடையை விவசாயிகளின் புரட்சிகர திட்டமாக மாற்றியதில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு. உணவு மருத்துவமும் மனித மருத்துவமும் வேறு வேறு என்று எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது மகேந்திரலால் சொன்னார், ஒன்றை ஒன்று பாதிக்கத்தக்கது, எனவே இரண்டையுமே கண்காணிக்கும் ஒரு அமைப்பு வேண்டும் என்று சொன்னார். ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடாக சமீபத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மகேந்திரலால் எல்லாருமே வைரஸ் பாக்டீரியா என்று ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது பூஞ்சைகள் எப்படி சிறு நோய்களை உற்பத்தி செய்கின்றன, இந்த சிறு நோய்கள் மிகப்பெரிய ஒரு இறப்பு சதவீதத்தை எப்படி ஏற்படுத்துகின்றன என்று பூஞ்சைகளை ஆராய சென்றவர். ஃபங்கஸ் என்பது மிக சரளமாக விலங்குகளை பாதிக்கும் நோய், அதிலிருந்து அது மனிதனை பாதித்துவிடும். பெரியம்மை நோய் என்பது விலங்குகளிடமிருந்து தான் மனிதனுக்கு பரவியது என்பதை முதலில் கண்டறிந்து அறிவித்தவர் மகேந்திரலால். மதிப்புக்குரிய மகேந்திரலால் பால் அவர்கள் 3 ஏரியாக்களில் ஒர்க் பண்ணார். 1946 பிறந்தவர். மதுரா வெட்டினரி காலேஜில் இவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கொடுமை நடக்குது. 1964 அப்போ தான் மிகப்பெரிய ஒரு கால்நடை பிளேக் இந்தியாவில் பரவுது. ரிண்டர்பெஸ்ட் என்று பெயர். அந்த ரிண்டர்பெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எருமை, பசு, காளை இவையெல்லாம் ஒரு பெரியம்மை நோய் மாதிரி வந்து 2 நாள் 3 நாளில் ரத்தம் கக்கி செத்துரும். இந்த நோய் இந்தியா முழுக்க பரவுன பொழுது தன்னுடைய கல்லூரியை விட்டு வெளியேறினார். அதுக்கான சிகிச்சை முறைகளுக்குள்ள நுழையிறாரு. படிப்பை கொஞ்சம் நிறுத்திட்டு களத்துக்கு வருகிறார். அவன் தான் என் மாணவன், இல்லை சப்ஜெக்ட் படித்து என்ன பண்ண போகிறார், மிக அற்புதமான விஷயம், நான் இன்னும் ஸ்டூடெண்ட் தான், நாங்கள் போக வேண்டியதில்லை அப்படி நினைக்கல. அவர் வெளியே சென்றார். சென்றது மட்டுமல்ல, அவர் தான் உழவு. அன்னைக்கு பாருங்க 60s என்ன கிராமப்புறங்களில் 1,00,000 மாடு இறந்து போச்சுன்னா என்ன ஆகுறது, போக்குவரத்து நின்றுடும். ஏன்னா அப்போல்லாம் போக்குவரத்து முழுக்க முழுக்க மாட்டு வண்டிகள் தான். உழவு நின்றுடும், உணவு அவுட்டு ஏற்கனவே. அது தவிர பால் உற்பத்தி காலி. அப்போ இதெல்லாம் ஸ்தம்பித்து போச்சுன்னா இந்தியாவோட பொருளாதாரம் என்ன ஆகும்? இந்த நிலைமையில் குரியன் போன்றவர்கள் அயல்நாட்டு மாடுகளை கொண்டு வந்துடலாம், வெளிநாட்டு மாடெல்லாம் கொண்டு வந்துட்டோம்னா இந்த நாட்டு மாடு எப்படி ஆனால் என்ன என்கிற முடிவுகளை எடுத்தவர்கள். அப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆள் அந்த மாட்டை அது லோன் போட்டு வாங்கி கவர்மெண்ட்கிட்டேருந்து வீட்டில் கொண்டாந்து மாட்டுக்கு ஏசி போட்டு வளர்த்தாங்க சார். ஏசி மாட்டு கொட்டைக்கு மட்டும், ஏன்னா அது இல்லாமல் இருக்காது. பால் கொடுக்கறது தவிர வேறு எதுவும் கொடுக்காது. ஏரோப்ளைனில் கொண்டாந்தாங்க அந்த மாடலாம். இவையும் தோல்வியை கண்ட பொழுது மகேந்திரலால் களத்தில் இறங்குகிறார். 3 விஷயங்கள் செய்தார். ஒன்று, கால்நடை இயல் ஆல்சோ ஆடட் வித் கால்நடை நுண்ணுயிரி இதழ் என்ற ஒரு புதிய பாடத்தை கொண்டு வரார். 2வது, கால்நடை பொது சுகாதாரம் என்று ஒரு ஹெல்த் செக்டாரை உருவாக்குறாரு. 3வது, விலங்குகள் மனிதர்கள் பரஸ்பரம் பரவும் நோய்களை பட்டியலிடுகிறார். 2க்கும் சேர்த்து சிகிச்சை கொடுக்க வேண்டிய நிலை இங்கே உருவாக்குறார். உள்நாட்டிலேயே இருக்கும் ரகங்களை கலப்பினமாக உருவாக்கி மாடுகளை பராமரிக்கும் புதிய வகையை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்கிறார். அதில் தான் புதிய மாட்டுப் பண்ணைகள் உருவாகின்றன. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே இந்திய விவசாயத்துக்குள்ளே டிராக்டர் வந்து போச்சு. டிராக்டர் நுழைய இந்த மாடையெல்லாம் வெளியே அனுப்புகிறாங்க. இந்த மாடுகளை கூட்டம் கூட்டமாக மாடை கொண்டு போய் வெட்டுறாங்க. எல்லா விதமான இடங்களிலிருந்தும் காளை மாடுகள் அப்புறப்படுத்தப்படும் ஒரு அவலநிலை வரும்பொழுது இவர் தலையிட்டு விவசாயிகளுக்கு கால்நடைகளை காப்பாற்றி கொடுக்கிறார். எப்படி கொண்டு வரலாம், எதுக்கெல்லாம் கால்நடைகளை பயன்படுத்த முடியும், இந்த கால்நடைகள் நம்முடைய வருடம் முழுவதும் வளரக்கூடியவை, இந்த சீதோஷ நிலையில் இருக்கும், குளிர்காலம் வந்தால் தான் இருக்கும், கோடை காலத்தில் செத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கால்நடை கிடையாது. வருடம் முழுக்க அவை இருந்து கொண்டே இருக்கும். உழவு தொழிலின் அனைத்து வகையான பரிணாமங்களுக்கும் உதவி செய்யும். நீங்கள் போடுற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடுற சக்கை வெக்கையில் தின்னு அது உயிர் வாழும். இதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. நீ போய் இதுக்காக தீவனம் வாங்க வேணாம். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்திய கால்நடை இயலை ஒரு அறிவியல் துறையாக மாற்றிய பெருமைக்குரிய மகேந்திரலால்
போன்ற விஞ்ஞானிகளை போற்றுவோம், நினைவு கொள்வோம், அவரை குறித்து நம் பாட புத்தகங்களில் இணைப்போம். இப்போது நாம் இன்றைய அறிவியல் இதழுக்கு வருவோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தமிழில் வெளிவந்த அறிவியல் இதழ் மஞ்சரி என்கிற இதழ். 1947 ராமரத்னம் அவர்கள் தொடங்கியதுதான் மஞ்சரி. மஞ்சரி டைஜஸ்ட் என்று அது முதலில் அழைக்கப்பட்டது. ரீடர்ஸ் டைஜஸ்ட் மாதிரியே வர வேண்டும் என்று அன்றைக்கு ரீடர்ஸ் டைஜஸ்ட்லேருந்தே பல கட்டுரைகளை மொழிபெயர்த்து டைஜஸ்டில் போடுவாங்க. ஆனால் அறிவியல் பகுதி தான் அதிகம். பிரபல தீஜா ரங்கநாதன் தொடக்க காலத்தில் இதழாசிரியராக இருந்தார். தீஜா ரா என்று சொல்வோம். இதழின் தலையாய நோக்கம் மக்களுக்கு அறிவூட்டுவது என்று அறிவித்தார்கள். தீஜாரா காலம் என்பது 1947 72 வரைக்கும் அவர்தான் மஞ்சரியின் ஆசிரியர். மஞ்சரியில் நான் கூட கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். தானா சேனாபதி என்பவர் 1973 84 வரைக்கும் இருந்தார், 84 வரை. இந்த ஆசிரியருக்குள்ள காஸ்ரி ஸ்ரீ எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இதில் ஏராளமான அறிவியல் கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள், அதில் சில ஒரிஜினல்ஸும் உண்டு. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு சென்று வந்த பிறகு ஒய்எஸ் ராஜன் போய் நீல் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தார். அந்த பேட்டியை ஆம்ஸ்ட்ராங் பேட்டி என்று மஞ்சரி வெளியிட்டது. இதில் ஃபிலோ இருதயநாத் என்கிற ஒரு மானுடவியல் அறிஞர் பல மானுடவியல் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு என்று தனி பக்கங்கள் ஒதுக்கப்பட்டன. பிறமொழி அறிவியல் நூல்களின் சுருக்கங்கள் வெளியிடப்பட்டன. கொஞ்ச நாள் கழித்து பிற்காலத்தில் ஜோசியம், நியூமராலஜிலாம் நுழைஞ்சு போச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்படி நின்று போன இதழ் 2020 திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. இப்போ முழுமையான அறிவியல் இதழாக அது திரும்ப வந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நல்ல செய்தியையும் நாம் பகிர வேண்டும். இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம். இன்று நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் புத்தகத்தின் தலைப்பு தி மேட் மேன்ஸ் லைப்ரரி. இந்த புத்தகத்தை வாசித்த பொழுது நான் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்ன மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றன என்பதை என்னாலேயே உங்களுக்கு உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நான் தவித்தேன். இதில் என்னென்னா, முக்கியமான ஒரு விஷயம், எத்தனை வகையான வினோத புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா எடுத்து விளக்குகிறார்கள். முதல்ல ஒரு அறிவியல் நூலை எழுதிவிட்டு அந்த அறிவியல் நூல் உழைப்பதற்காக ஒருத்தர் என்னெல்லாம் செஞ்சார். உதாரணத்துக்கு நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் எடுத்துக்குவோம். நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ்க்கு 7 மொழிகள் தெரியும். லத்தீன் மொழியில் தான் அந்த புத்தகத்தை அவர் எழுதலார். டி ரெவல்யூஷனரி பஸ், ரெவல்யூஷனை முதல்ல முன்வைத்த புத்தகம். பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்று சூரியன் மைய கோட்பாட்டை கணித ரீதியில் நிரூபித்த புத்தகம். அந்த புக்கை அவர் லத்தீன் மொழியில் எழுதுகிறாரு. ஆனால் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அது வெளியில் விடலை போப்பாண்டவர். ஏன்னா அவர் ஒரு பாதிரியார். அவருடைய டெட் பெட்டில் போய் புக்கு வெளியே வந்துருச்சுப்பா இந்த பார்த்துக்கன்னு காட்டுறாங்க. ஆனால் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அவர் ஏற்கனவே இத்தாலி மொழியிலும் அவர் பிரெஞ்சு மொழியிலும் அதை எழுதி நண்பர்களுக்கு அனுப்பிட்டார். 3 மொழியில் ஒரே சமயத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகம் அந்த ரெவல்யூஷனரி பஸ். போப்பாண்டவர் அதை தடை செய்தால் இத்தாலியிலிருந்து வெளியிடவும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வெளியிடவும் அவருடைய நண்பர்கள் தயாராக இருந்தார். அப்படிங்கிற மேட்டர்லேருந்து தொடங்கி பல விஷயங்களை இந்த புத்தகம் பேசுகிறது. இதில் இன்னொன்று ரொம்ப கான்ட்ரவர்சியான சில ஃபேக்டும் இருக்குது. சதாம் ஹுசைன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 50 பிண்ட் ரத்தத்தை அப்படியே எடுத்து கொடுத்து இந்த பிளட்டில் எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறானை எழுத வைக்கிறார். அது இன்னும் அந்த லைப்ரரியில் இருக்குது. சதாம் ஹுசைன் ரத்தத்தால் எழுதப்பட்ட திருக்குரான் புத்தகம். இப்படி சில பாயிண்ட்ஸும் இதில் இருக்குது. அதில் என்னென்னா, நம்முடைய ஹேர் செய்யப்பட்ட புத்தகங்கள், எலும்பால் செய்யப்பட்ட புத்தகங்கள், பறவைகளினுடைய ஃபீதர்ஸ் இறக்கைகள் அவற்றால் செய்யப்பட்ட புத்தகங்கள் என்றெல்லாம் கூட புத்தகங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இன்விசிபிள் புக்ஸ்ன்னு தனியாக ஒரு பகுதி இருக்குது. சில புத்தகங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப குட்டியாக, இந்த இவ்வளோதான் சைஸை, நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் படிக்கணும் என்கிற புத்தகங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றன என்பது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இன்னும் இதைவிட பெரிய ஒரு அற்புதம் என்னென்னா, நீங்கள் ஹீட் பண்ணி அந்த சூடு வந்த பிறகு அதில் எழுத்துக்கள் தெரியும், அது நீங்கள் வாசிக்கலாம். இப்படி ரகசிய புத்தகங்களும் உள்ளன. வயோனிச் மேனுஸ்கிரிப்ட் என்கிற ஒரு மேனுஸ்கிரிப்ட் இருக்குது. ஒரு 2000 பக்கம். அது வினோதமான தாவரங்கள் படம்லாம் அதில் போட்டிருக்கு.
ஆனால் அது எந்த மொழியில் இருக்குன்னே தெரியல. 2000 பக்கம் இருக்கிற அதை இது வரைக்கும் யாரும் புரிஞ்சிட்டதே இல்லை. ஏன்னா அந்த மொழி யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு புத்தகம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது பிரெஞ்சு லைப்ரரியில். அது பற்றியும் இந்த புத்தகம் பேசுகிறது. புக்ஸ் தட் மே கில் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. சில புத்தகங்கள் 19th செஞ்சுரியில் பல வகையான சில கலர்டு பேஜஸ் போட்டிருக்காங்க. அது திறக்கும் பொழுதே உங்களுக்கு நீங்கள் மயக்கம் அடைஞ்சிருவீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விஷவாயு தாக்கி நீங்கள் இறந்து போயிடுவீங்க. இதெல்லாம் யார் படிக்கிறதுக்காக உருவாக்கினானுங்கன்னு தெரியல. அந்த புத்தகங்களும் ஒரு லைப்ரரியில் இருக்குது. அதை அவர் விளக்கி இருக்கிறார். பெரிய புக்கு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து மோட்டரை வச்சு தான் திருப்புறாங்க. அவ்வளோ பெரிய புத்தகங்கள். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அது ஒரு பைத்தியகார மன்னர்கள் அந்த காலத்தில் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை விட ஒரு லைஃப் டைம் முழுக்க படித்தாலும் தீராத புத்தகங்களும் உள்ளன. படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறதுன்னு தெரியாது. அவையும் உள்ளன. இதே மாதிரியான பல தகவல்கள் போய்கிட்டே இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப சுவையாக பிடிச்ச ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தில் மில்ஸ் அண்ட் பூன் என்கிற நிறுவனம் 3 நாவல்கள் வெளியிட்டுச்சு. 2.5 மில்லியன் காப்பீஸ் போட்டாங்க. ஒன்று கூட விற்கல. அதனால் அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டாங்களாம் சார். ரொம்ப பயன்பாடு உள்ள ஒரு தகவலாக இருந்துச்சு. கடைசியாக வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பிலிப் ஆண்ட்ரியஸ் என்கிற ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து பூச்சிகளின் உலகத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதி, இந்த பூச்சிகள் தான் எதிர்காலத்தில் மனிதர்களாக உருமாறி இருக்கணும் அப்படின்ட்டு டார்வினுக்கு முன்னாடியே ஒரு சிந்தனையை வெளியிடக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதுகிறாரு. அந்த புத்தகம் அவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக எழுதுனதுனால 1300 பக்கத்துக்கு மேலே போயிடுச்சு. அவரை கைது செய்து அவர் அந்த புத்தகத்தை அவரே சாப்பிடணும், பேப்பராக கிழிச்சு திங்கணும். இப்படி ஒரு தண்டனையை அந்த மன்னன் கொடுக்கிறான் பிரான்ஸ் நாட்டில். அவர் ஃபுல்லாக தின்னு முடிக்கிற வரைக்கும் அவரை சாட்டையால் அடிங்கள் என்று சொல்கின்றான். ஏனென்றால் அது அன்றைய கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரான சிந்தனையை கொண்டிருந்தது என்பதற்காக. அப்போ டார்வின்லாம் எவ்வளோ லக்குன்னு பாருங்கள். உண்மையாக அவர் பிழைத்தது பெரிய விஷயந்தான். அவர் பேரில் வந்து டெத் சர்டிஃபிகேட்லாம் கூட கொடுத்தாங்க. அப்படிலாம் இருந்தது. இதை விட இறுதியாக ஹென்றி எல்கின்ஸ் என்பவரை பற்றி இந்த புத்தகம் பேசுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 மேனுஸ்கிரிப்டை அவர் திரட்டுறாரு உலகெங்கிலும் போய். ஒரு முதல் மேனுஸ்கிரிப்ட், அதில் ஷேக்ஸ்பியர் கைப்பட எழுதின மேனுஸ்கிரிப்ட்லாம் அவரிடம் இருந்தது. அதெல்லாம் பொட்டி பொட்டியாக போட்டார். அழகாக போய் செட்டில் ஆகிடலான்ட்டு கிளம்பி ஒரு கப்பலில் போகிறார். அதான் டைட்டானிக் கப்பல். அது முழுகி விட்டது. அதோட அந்த எல்லா மேனுஸ்கிரிப்டும் போயிடுச்சு. இப்படி பல தகவல்களை கொடுக்கும் இந்த புத்தகத்தை உண்மையிலேயே நான் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து திரும்ப எடுத்து படிக்கணும், கொஞ்ச நாள் கழித்து திரும்ப எடுத்து படிக்கணும். இப்படிப்பட்ட வினோதமான பல அற்புதங்களை கொண்டிருக்கும் இது போன்ற புத்தகங்களை வரவேற்போம், வாசிப்போம். அடுத்தது இன்றைய நம்முடைய கண்டுபிடிப்பாளர் ஊர்பசி சின்ஹா என்கிற ஒரு விஞ்ஞானி. இவர் ஏசியன் சயின்டிஸ்ட் என்கிற இதழ் 100 விஞ்ஞானிகள் பட்டியல் கொடுத்த பொழுது 2018 இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற ஒரே விஞ்ஞானி. எம்மா நோத்தர் என்கிற அந்த பெண் விஞ்ஞானி அறிந்திருப்பீர்கள். எம்மா நோத்தர் இல்லை என்றால் மனுஷன் விண்வெளிக்கு பறந்திருக்க முடியாது. அந்த மேத்தமெட்டிஷியன் ப்ளஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் முதற்கொண்டு வந்தவர். ஐன்ஸ்டீனின் தியரியை நிரூபித்து காட்டிய அந்த எம்மா நோத்தர் அவருடைய ஃபெலோ என்கிற ஒரு ஃபெலோஷிப் வழங்கப்பட்டிருக்கும் இந்திய விஞ்ஞானி. இவர் என்ன ஒரு வினோதம் பார்த்தீங்கன்னா, எல்லா விஞ்ஞானிகளும் இந்தியாவில் பிறந்து லண்டன்லேயும் இங்கிலாந்துலேயும் படிப்பாங்க. ஆனால் ஊர்வசி சின்ஹா லண்டனில் பிறந்தாங்க, ஆனால் ஷி ஸ்டடிட் இன் இந்தியா. இதால் ரொம்ப அருமையான ஒரு மேட்டர். ஜவதவ் புரான் என்கின்ற பல்கலைக்கழகத்திலே கொல்கத்தாவிலே அவர் படித்தார். 3 பேட்டன்ட் வச்சுருக்காங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில். இன்றைக்கி இருக்கிறதுலையே மிக மிக முக்கியமான ஒரு அறிவியல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்கின்ற அறிவியல் துறை. இதில் ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இப்போது வேலை நடந்து கொண்டிருக்க அந்த முக்கியமான இதில் ட்ரிபிள் ஸ்லிட் வேரியேஷன் என்கின்ற டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய 21ஆம் நூற்றாண்டு வெர்ஷன் இவர் கண்டுபிடித்து கொடுத்தது. இது என்ன செய்யும்? இந்த வெர்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து சிப்புகளை வரிசையாக வச்சுக்கிட்டே போய் கடைசியில் சிப்புகளின் எண்ணிக்கை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு அணு அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போது அணுக்களையே நாம் பயன்படுத்த வேண்டிய கம்ப்யூட்டர்கள் இப்போது வந்து விட்டன.
சிப்பே எதுவுமே தேவையில்லை, அணுக்களையே நீங்கள் பயன்படுத்தணும். அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டர். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரினுடைய முக்கியமான ஸ்டெப்பு தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்கிற ஒரு படிநிலை. ஒரு ஜோடி துகள்கள் இருக்கின்றன. ஒரு துகள் கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கு, இன்னொரு துகள் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்கள் உங்கள் கையில் கிடைத்திருப்பது ஒரு துகள் தான், அது கிளாக் வைஸில் சுற்றுகிறது என்பதை வைத்தால் அது ஆன்டி கிளாக் வைஸ் தான் என்கிற தகவலை நீங்கள் பெற முடியும். இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இதை பயன்படுத்தி இந்த என்டாங்கிள்மெண்ட் காட்சியில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இருக்கிற ஸ்பீடை விட அதெல்லாம் ஒரு ஸ்பீடே கிடையாது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் உங்களை கேட்டுகிட்டே இருப்பார். இப்படி குவாண்டம் கம்ப்யூட்டர் ஸ்பீடை உருவாக்குகின்ற முக்கிய படிநிலையை அந்த மாபெரும் மனிதர் ஊர்வஷி சின்ஹா இப்போது எடுத்திருக்கிறார். இந்த படிநிலை தான் ட்ரிபிள் ஸ்லிட் வேரியேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய கண்டுபிடிப்பாளர்கள் எப்படி சிப், இந்தியாவிலிருந்து பென்டியம் சிப் வழங்கப்பட்டதோ அதே போல குவாண்டம் கம்ப்யூட்டருக்குமான முதல் படியையும் நம் இந்தியா தான் எடுத்து வைத்திருக்கிறது என்பதிலே பெருமை கொள்வோம். எல்லாம் அறிவியல். நன்றி தோழர்களே.